5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் தினத்தில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு, கேரளம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நாளன்று ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, அதாவது கேரளா, பாண்டிச்சேரி, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும், மேற்கு வங்கத்திற்கு ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறக்கூடிய நாளன்று தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு விடுப்புடன் கூடிய அந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135 பிரிவின்படி பதிவு செய்யப்பட்ட தகுதியான எந்த ஒரு வாக்காளருக்கும் வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பணியாளர்களுக்கு வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்கப்படும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறைக்காக ஊதியத்தில் எந்த விதமான பிடித்தமும் செய்யப்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் மீறக்கூடிய நிறுவனங்களுக்கு அபராதமும் விதிக்கக்கூடும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது நிரந்தர பணியாளர்கள் மட்டுமல்ல, தினக்கூலிகள், ஒப்பந்த பணியாளர்கள், சாதாரண பணியாளர்களுக்கும் இந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்புக்கு தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காளர் வேறு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பணிபுரிந்தாலும் தேர்தல் நடைபெறக்கூடிய பகுதிகளில் ஒரு பணியாளருக்கு வாக்கு இருந்தால் அவரும் இந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்புக்கு தகுதியானவர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறைகள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யவும், அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குரிமையை சுதந்திரமாகவும் வசதியாகவும் பயன்படுத்திக் கொள்வதை உறுதி செய்யவும், தொடர்புடைய அனைவருக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே வாக்குப்பதிவு நாளன்று அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த ஊதியத்திற்கு எந்த விதமான பிடித்தமும் செய்யப்படக்கூடாது. அதனை மீறும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இதுதான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவின் சாராம்சமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ